எல்லா குழந்தைகளும் அம்மாவை அப்படியே கண்முன் கொண்டு வாங்க. அம்மான்றது ஒரு புனிதமான உறவு. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் அம்மா கருவில் உருவாகும் போது டாக்டர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்குன்னு. அன்றைக்கி அவங்க அம்மா எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த வயிற்று தடவி தடவி பார்ப்பாங்க. டாக்டர் சொல்லுவார் நீங்கள் இந்தந்த பொருள்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு. அந்த அம்மா சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களே, உங்கள் அம்மா எல்லாம் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. மாம் இஸ் கிரேட். அந்த வயிற்று உள்ளே இருக்கும்போது உங்களுக்காக அவங்க எவ்வளோ சிரமம் எடுப்பாங்க, பயங்கரமான சிரமங்கள். அந்த நடக்கும்போது அவ்வளோ வலிக்கும். ஆனால் அவங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. அம்மா சுவையாக சாப்பிட்ணுன்னா ஆசை இருக்கும், ஆனால் உங்களுக்கு உடல் ஒத்துக்காது உள்ள. அதனால் அதை அம்மா சாப்பிட மாட்டாங்க. அந்த 9 மாதமும் தவமாக இருப்பாங்க உங்களை பெற்றெடுக்கிறதுக்கு. இந்த 9 months அவங்க ரொம்ப தவமாக இருப்பாங்க உங்களுக்கு பிறப்பு கொடுக்கறதுக்கு. உள்ளே நீங்கள் இருக்கும்போது பனிக்கூடம் உடஞ்சிரும். அந்த பனிக்கூடம் உடஞ்ச உடனே டாக்டர்கிட்ட அதை கூட்டிகிட்டு போவாங்க. அவ்வளோ பெயின் இருக்கும். உலகத்திலே மிக கொடுமையான ஒரு பெயின் எதுனா டெலிவரி பெயின் தான். உங்களுக்கெல்லாம் எங்கே புரியுது? ஒரே வார்த்தையில் கேட்டுறீங்களே, நக்குல அத்திமீரா, வாய மூடு, அமைதியாக இரு, உனக்கு என்னம்மா தெரியும்? நிறைய பேருக்கு இந்த திமிரான பேச்சுக்கள் வரும். நீங்கள் இந்த உலகம் வந்ததுக்கு காரணமே அம்மா தான். பிரசவம், இறந்து பிறக்கிறாங்க பிறகு அதுதான் பிரசவம்னு பேர். உங்கள் அம்மா செத்து பிழைக்கிற நாள் தான் நீங்கள் பிறந்த நாள். செத்துட்ட மாதிரி தான் கணக்கு அது. நிறைய பேர் தாய்மார்கள் பிறக்கும் போது குழந்தைங்கள் பிறப்பு கொடுத்துட்டு இறக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் ஒரு குழந்தை பெற்றெடுக்கும் போது நம்ம உயிரோடு இருப்பான்றது நிஜமே கிடையாது. ஆனாலும் அந்த தாய் உங்கள் முகத்தை பார்க்குறதுக்காக அவ்வளோ காத்துட்டு இருப்பாள் தெரியுமா? அந்த வயிற்றுலேருந்து நீங்கள் பிறந்து அந்த வலி பயங்கரமாக இருக்கும். அரௌண்ட் 24 hours மேலே வரும். நீங்கள் சின்னதாக ஒரு ஊசியோ இல்லை அந்த சின்னதாக உங்கள்கிட்ட அந்த பின் இருக்குது, சேஃப்டி பின் குத்தி பாருங்கள், அவ்வளோ வலி வரும். அதுக்கே உங்களுக்கு அப்படின்னுவீங்க. ஆனால் உங்கள் அம்மா உங்களுடைய வலியை தாங்கி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. அந்த வலி தாங்கி வெளியே வந்தோடனே உங்கள் அழுக சத்தம் கேட்கும்போது அந்த வலியில் கூட அந்த தாய் எப்படி சிரிப்பாங்க தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க. எவ்வளோ அழகாக உங்களை பாதுகாத்து உங்களை குளிப்பாட்டியிருப்பாங்க. நீ அப்படியே உச்சா போயிடுவே, கக்கா போயிடுவே, நாத்தடிக்கும். ஒவ்வொரு அம்மாவும் உன்னுடைய கக்காவை தொடச்சி எடுத்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள முகம் சொல்லிக்கிறீங்க. நீங்கள் கக்கா போயிடுவீங்க ஃபுல்லாகவே. உங்களுக்கு சொல்ல தெரியுமா? பிறந்த போது எனக்கு கக்கா வருது, உச்சா வருதுன்னு அப்படியே போவீங்க. எத்தனை முறை போவீங்க? உங்களுக்கு லூஸ் டூல் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அப்படியே துடிச்சிடும் அந்த அம்மாவுடைய. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர்கிட்ட போக மாட்டான், உடனே தூக்கிட்டு காசு செலவாகிடுமே அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஏதோ ஒரு டேப்லெட்டை போட்டு தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே படுத்துக்குவாங்க அம்மா. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், அப்படியே தூக்கிட்டு குடுக்குன்னு ஓடுவாங்க. குழந்தைக்கு என்னவோன்னு பக்கத்துலேயே கண் முழிச்சுன்னு இருப்பாங்க பேய் மாதிரி. இங்கே இருக்க எல்லா குழந்தைகளுக்குமே அந்த அனுபவம் இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு அது தெரியாது, அவ்வளோதான். உங்களை குளிப்பாட்டுற 3 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு தலை நிற்கும். அது வரைக்கும் தலையை விட்டுட்டாலும் சுளிக்கிடும். குளிப்பாட்டும் போது இந்த குளிக்க வைக்கிறாங்களே, அந்த குளிக்க வைக்கும் போது சரியாக குளிக்க வைக்கலாம், உங்களுக்கு மூக்கு இதெல்லாம் சரியாக வளர்ச்சி வராது, சப்ப மூக்காயிடும். மூக்கை நீவி விட்டுருப்பாங்க. இங்கே இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா அந்த சேவை செஞ்சுருப்பாங்க. நீங்கள் உட்காந்துருக்கீங்க பாருங்கள், நீங்கள் கேட்குறீங்களே உனக்கு என்னம்மா தெரியும்னு, உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் உங்கள் உடல் இவ்வளோ அழகாக உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதை முதல்ல பதிவு பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு உறவு. என்ன, நீங்கள் நைட்டெல்லாம் தூங்க மாட்டீங்க. சில குழந்தைகள் பிறக்கிற விதத்தில் பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருக்கும். நைட்டில் காலில் நிம்மதியாக தூங்கும். காலில் அம்மா தூங்கினாங்கன்னா எப்படி வேலை நடக்கும்? ஒரு வேலைக்காரி மாதிரி இந்த துணி துவைக்கிறதுலேருந்து, பாத்திரம் விளக்குறதுலேருந்து, வீட்டில் சுத்தமாக வச்சுக்கிறதுலேருந்து, உங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குறதுலேருந்து எத்தனை சேவைகள். ஆனால் அந்த அம்மாவுக்கு வீடு கட்டும் போது ஒரு ரூம் கூட கட்ட மாட்டோம், நம்மளுக்கு மட்டும் கட்டிக்கிறோம் சுயநலமாக. ஆனால் அம்மாவுக்குன்னு ஒரு ரூம் கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டம். கேட்டால் பட்ஜெட் இடிக்குது. அப்புறம் தலை திரும்ப ஆரம்பித்து தவழ ஆரம்பிங்க பாருங்கள். உங்கள் அம்மா உங்கள் பின்னாடியே சுற்றணும் இந்த தவழ ஆரம்பிக்கும் போது. ஏன்னா நீங்கள் தவழும் போது எதிர வேணாலும் தொம்முன்னு போய் விழுவீங்க. ஒரு சின்ன குழி மாதிரி இருந்தால் கூட தொம்முன்னு விழுந்துட்டிங்கன்னா காலி. நீங்கள் உங்கள் உயிரை, உங்கள் அம்மா தான் உயிரை துச்சமான மதிச்சு. சில அம்மாக்கள்லாம்
கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்திருப்பாங்க, அந்த வேலையை உங்களை கவனிப்பாங்க, போவாங்க, அந்த வேலையை விட்டுட்டு உங்களை கவனிப்பாங்க. எத்தனை தியாகங்கள்! இங்கே உட்காந்துருக்க எல்லா பிள்ளைகளும் ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மா எல்லாருமே செஞ்சுருப்பாங்க, ஒருத்தர் கூட மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நடப்பீங்க, ஐயோ இன்னும் கஷ்டம், அது குடு 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 குடுன்னு ஓடி போய் தமால் விழுவீங்க. அந்த நேரத்தில் அடிபட்டுடும். இப்போ துடிக்கும் பாருங்கள் உங்கள் அம்மாவுக்கு மனசு. தூக்கிட்டு ஓடுவாங்க அந்த டாக்டர்கிட்ட. ஒரு வயசில் நீ நடக்க ஆரம்பிக்கும் போது எப்படி கஷ்டம் தெரியுமா? ஸ்கூலுக்கு 3 வயசு வரைக்கும் உங்களை விடுறது அவ்வளோ கஷ்டம். ஸ்கூலுக்கு வந்தால் நீங்கள் சும்மா வருவீங்களா? ஒரே அழுன்னு அழுவீங்க. தேம்பி 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 அழுவீங்க. அந்த அழுகி இது பண்ணி மதியானம் வந்து உங்களுக்கு சோறு ஊட்டி விடணும். எவ்வளோ கஷ்டம் இந்த அம்மாவுக்கு தெரியுமா? எல்கேஜி யூகேஜியில் கூட நீங்கள் கக்கா போகாமல் இருக்க மாட்டீங்க, போயிடுவீங்க. உடம்பு சரியில்லாமல் வச்சுன்னா அம்மை போட்டுரும் உங்களுக்கு. அம்மை போட்டுச்சுன்னா இன்னும் துடிக்கும், உங்களுக்கு உடம்பெல்லாம் எரியும். அந்த அம்மை போட்டால் எல்லாருக்கும் அந்த பாதிப்பு இருக்கும். ஏதாவது ஒரு நோய் உங்களை தாக்கியிருக்கும். இங்கே உட்காந்துருக்க பிள்ளைகள் அந்த பக்கத்துலேயே உட்காந்து உங்களுக்கு ஒரு வேலைக்காரி கூட எங்கே செய்வாங்க? அவ்வளோ அற்புதமாக உங்களை சேவ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அம்மா. நீங்கள் என்ன கேட்குறீங்க உங்கள் அம்மா கிட்ட? உனக்கு என்னம்மா தெரியும்? ஒரு கொஞ்சம் வளர்ந்த உடனே 9th 8th வந்துட்டு அவள் தான் பெரிய உலக மகா ஹீரோயின் அர்த்தம் உங்களுக்கு. அம்மா பார்த்து உனக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்கீங்களே இந்த படிப்பு உங்கள் அம்மா போட்ட பிச்சை. இன்றைக்கி இந்த உடம்பு வளர்ந்துருக்கே அது உங்கள் அம்மா போட்ட பிச்சை. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, அம்மா நல்ல எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி போய் கூட டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு டெஸ்ட் பண்ணி நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டீங்க, அப்பா வேலைக்கு போயிட்டாங்க, அம்மா மட்டும் வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். தனக்குன்னு சமைக்காத ஒரே ஜீவன் யாருன்னா அம்மா தான். தனக்குன்னு சமைச்சிக்க மாட்டாங்க. அந்த மாவு ஒன்று இருக்கும்ல, அதில் இட்லி போட்டாங்கன்னா காலையில் மதியம் ராத்திரி அதே இட்லி சரியாயிடும். ஆனால் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா, ஐயோ என் குழந்தைக்கு இன்றைக்கி பூரி பிடிக்குமே, அந்த பூரி செஞ்சு கொடுப்பாங்க. ஐயோ என் குழந்தைக்கு இன்றைக்கி பொங்கல் பிடிக்கும் அப்படின்னா செய்வாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பொருள் அவங்களுக்கு கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஓடி எடுத்துன்னு வந்து தான் குழந்தைக்கு எடுத்துன்னு வந்து ஊட்டி விடுவாங்க. இது மட்டும் கிடையாது, பெண் குழந்தைய பெற்ற எத்தனை அம்மா இருக்காங்க தெரியுமா? அப்பா கிட்ட நச்சரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்த்து வைப்பாங்க. ஐயோ என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பையன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என் பையனை நல்ல காலேஜில் சேர்க்கணும். தனக்கு கிடைக்கின்ற அத்தனை சந்தோஷம் மூட்டை கட்டிட்டு உங்களுக்காக வாழ்கிற ஒரு ஜீவன் தான் அம்மா. இது எத்தனை பேர் உணர்றீங்க? எவ்வளோ கிரேட்! நீங்கள் பாருங்களேன், அம்மா காலில் அடிபட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கிராக் மாதிரி இருக்குங்களா, காலில் வெடிப்புன்னு சொல்லுவாங்களா, அது இருக்கும். ஆனால் அதுவே உங்களுக்கு ஏதாவது சின்ன வெடிப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன், கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட ஓடி போவாங்க, ஐயோ என் குழந்தைக்கு ஏதாவது ஆகுதுன்னு. ஆனால் அவங்களுக்கு அந்த வெடிப்பு இருந்தால் அதை பார்த்துக்கவே மாட்டாங்க, காசு செலவாயிடுமே. இங்கே உட்காந்துருக்க எல்லா அம்மாக்களும் அதை செஞ்சுருப்பாங்க. சூடாக இருந்தால் அப்பா சாப்பாடுவார், சுவையாக இருந்தால் பையன் சாப்பிடுவாங்க, மிச்சம் மீதி இருந்தால் தான் அம்மா சாப்பிடுவாங்க. உண்மை அதுதான். மிச்சம் மீதி இருக்கிறதுல அம்மா சாப்பிடுவா. எல்லோரும் சாப்பிட்டாங்களா? சில வீட்டில் பிள்ளைகள் அம்மா நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்குறது கிடையாது. அதுக்கு டைம் வேறு கிடைக்கிறது கிடையாது. வெளில கிரிக்கெட் விளையாட போகிறது, வெளில ஊர் சுற்ற போகிறது. யோசிங்க, ஒவ்வொரு நொடியும் யோசிங்க. உங்கள் உடம்பு பாருங்கள், இன்றைக்கி தலைன்னு குண்டா புஷ்டியாக அழகாக இருக்குன்னா உன் அம்மாவுடைய கைப்பக்குவம். 4 நாள் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். 5ஆவது நாள் நாய் மாதிரி உங்கள் அம்மா கேட்க ஓடி போவீங்க, அம்மா ரசமாவது வச்சு கொடுமா, சாப்பிட்றேன். ஒரு குழந்தைக்கு அப்பா இல்லைன்னா கூட சமாளிச்சிட முடியும், அம்மா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அம்மாவுடைய பிளேஸை இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அந்த அம்மா தான் இளமையினுடைய, நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட் இருந்தால் கூட யோசிங்க, தன்னுடைய இளமையின் சந்தோஷம் மொத்தம் மூட்டை கட்டிட்டு அந்த இளமையை ஓடா தேஞ்சி 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 உங்களுக்காகவே வாழ்வாங்க அந்த அம்மா. உணர்வு உள்ள எல்லா பிள்ளைகளுக்குமே அம்மாவை நினைப்பு வரும். இன்னைக்கு அம்மா என்னன்னா ஒன்றும் இல்லை, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? இன்றைக்கி கூட எனக்கு ஆசை தான் எங்கள் அம்மா மடியில் போய் படுத்துக்கணும்னு, முடியுமா? முடியாது. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை, எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, போய் மடியில் படுத்தா அந்த சந்தோஷம் அம்மா மடியை போல் எதோ. அது கூட ஒரு பாட்டு அழகாக பாடியிருப்பாங்க, எனக்கொரு
தாய்மடி கிடைக்குமா? தாய்மடி கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் உங்களை வளர்ப்பாங்க அம்மா. சுயநலமே இல்லாதவங்க அம்மா. ஏன்னா நீங்கள் பெருசாக வழங்கும் போது என்ன முடிவு பண்ணணும்? எங்கள் அம்மாவை நான் மகாராணி மாதிரி வச்சுக்கணுன்னு கூட நீங்கள் அவசியமே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு மனுஷன் வச்சுக்கோங்க. இன்றைக்கி முடிவு பண்ணுங்க. போங்க அம்மா கிட்ட, அம்மா சாப்பிட்டீங்களாம்மா? ஐயோ எங்களுக்காக இவ்வளோ எவ்வளோ கை வலிக்குதுமா, ஒரு முறை பாத்திரம் வளர்க்கனாவே கை வலிக்குதுமா. என்ன கொஞ்ச நேரம் அந்த பெஞ்சில் உட்காந்து தரையில் கொஞ்ச நேரம் உட்கார சொன்னால் எனக்கு முட்டு வலிக்குதுமான்னு சொல்கிறேன். நீங்கள் இது எல்லாம் 100 மடங்கு செய்கிறவங்க அம்மாவுடைய வலியை உணர மாட்டிங்களா? இன்றைக்கி போங்க, நன்றியோடு அவங்க கால் கையை அமுக்கி விடுங்க. என்ன உங்களுக்காக எத்தனை சரடெல்லாம் இருக்கும்ல, அவங்க அம்மா சரடு போட்டு தான் வச்சுக்கோங்களேன். அதில் தாலி உருலாம் கோத்துருப்பாங்க. காசு, மாங்காய், அப்புறம் வாழை, அதெல்லாம் கோத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஃபீஸு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த தாலியில் இருக்க எல்லாத்தையும் உருவி கொடுத்து நீ போய் வச்சிருங்கன்னு சொல்கிற அம்மாலாம் இருக்காமா? அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அது நீங்கள் அது ஒரு துச்சமாக நினைக்கிறீங்க. அந்த மாதிரி தியாகத்தை ஆச்சா அப்படின்னு நினைக்கிறீங்க. நன்றியாக நினைங்க, 100 மடங்கு நன்றியாக நினைங்க. அந்த ஆசீர்வாதம் இருக்குது பாருங்கள், நீங்கள் ரொம்ப ஜெயிப்பீங்க. நிறைய அம்மா இருக்காங்க. வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு இந்த நீங்கள் பிழைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடு என்னங்க வாடகை வீட்டில் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு உடனே அந்த வீட்டை விற்று உங்களை காப்பாற்றிடுவாங்க அம்மா. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு வயசான காலத்தில் அதான் சாவப்போதே நான் எதுக்கு காப்பாற்றணும் ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட கூட கூப்பிட்டு போக மாட்டீங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் பிள்ளைகள் அப்படி இருக்காதீங்க. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தில் மானப்பெறுது. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கணக்கு பார்க்கணுன்னா, உங்கள் அம்மா உங்களுக்கு பால் ஊட்டிருப்பாங்களே அது ரத்தம், உங்கள் அம்மாவுடைய ரத்தம் தான் பாலாசம் இருக்கும். அதுக்கு கணக்கு பார்க்க முடியுமா? அதுக்கு பதில் கொடுக்க முடியுமா? இல்லை திருப்பி நீங்கள் போய் உங்கள் அம்மாவுடைய கருவறையில் போய் தூங்க முடியுமா நிம்மதியாக? எதுவுமே நீங்கள் என்ன என் அம்மா நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறதுக்கு கருவறையில் நீ இருந்த பேர் 9 மாதம் அதுக்கு வாடகை கொடுக்க முடியுமா? உங்கள் அம்மாவே இல்லைன்னா நீ வெளியே வந்திருக்க முடியுமா? அம்மான்றது ஒரு அற்புதமான உறவு. நான்லாம் எங்கள் அம்மாவை ரொம்ப கரெக்டாக பார்த்துட்டேன். அதனால்தான் இன்றைக்கும் எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மகாராஜா மாதிரி கடவுள் வாழ வைக்கிறார். எப்போவுமே எல்லாருக்கும் நல்ல செயலுக்கும் செல்வத்தை கொடுக்குறாரு. எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கார். எந்த பிரச்சனை இருந்தாலுமே எனக்கு அதை தீர்த்து வச்சிடுறாரு. ஏன்? என் முருகர் என் கூட இருக்கார் தெரியுமா? நான் எங்கள் அம்மாவுக்கு செஞ்ச உண்மையான சேவை, ஏன் அம்மா அவங்க அப்பாவுக்கு செஞ்ச உண்மையான சேவை, அதுதான் உண்மை. அம்மா அப்பாவை நீங்கள் அன்பாக பார்த்துக்கிறீங்க இல்லை, அட்லீஸ்ட் கடமையாவது கரெக்டாக பார்த்துக்கோங்க. புரியுதா? உங்கள் அம்மா கிட்ட போய் ஆணவமாக பேசாதீங்க. உனக்கு என்ன தெரியும், உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படிலாம் தயவுசெய்து பேசாதீங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியாமையா நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருப்பீங்க? அவங்களுக்கு எதுவும் தெரியாமல் உங்கள் உடம்பு இப்படி வளர்ந்துருக்கு. இந்த உடம்புக்கு காரணம், இந்த அழகுக்கு காரணம், இந்த எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மாவுடைய ஆணித்தரமான அன்பு மட்டும்தான் காரணம். எல்லாம் வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ அழகான உடல் வாக்கோட உட்காந்துருக்க. பார்த்து 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 இந்த உடம்புக்கு சரியில்லைன்னா அம்மா துடிக்கிற மாதிரி யாரை துடிக்க மாட்டாங்க. கூட பக்கத்தில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் துடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டு உங்கள் அப்பா அம்மா எதிர்த்து பேசுகிறீங்க. அப்பாவுக்கு வேலை கஷ்டம் இருக்கும்போது பலு மொத்தம் தானே சுமந்துக்கிற எத்தனையோ அம்மாக்கள் இருக்காங்கிறத மறந்துடாதீங்க. அம்மா இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்றத மனசில் ஸ்டோர் பண்ணி, அம்மாவுடைய தாய்ப்பாலுக்கும் அம்மா வயிற்றில் இருந்தீங்க பாருங்க கருவறையில், அதுக்கும் கணக்கு கேட்டாங்கன்னு வச்சுங்க, சாவர வரைக்கும் அந்த கணக்கை உங்களால் தீர்க்கவே முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலுமே உங்கள் அம்மாவுடைய கருவறையில் இருந்த வாடகைக்கு ஈடாகாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்கள் அம்மா பால் ஊட்டி வளர்த்துருப்பாங்க, அதுக்கு ஈடாகாது. புரியுதா? அற்புதமான உறவு தான் அம்மா. அம்மாவை மதிக்க கற்றுக்குங்க. அம்மா கிட்டே இன்றைக்கி போய் கட்டி பிடிச்சி அவங்க சமையல் செஞ்சாங்கன்னா, அம்மா இந்த சாப்பாடு இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுமான்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு அவ்வளோ பூரிப்பாயிடும். நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அதில் உங்கள் அம்மாவுடைய உழைப்பு பாருங்கள், வேஸ்ட் பண்ணணுன்னு தோணாது. உங்கள் அம்மாவுடைய அன்பை பாருங்கள், வேஸ்ட் பண்ணணுன்னு தோணாது. நீங்கள் இன்றைக்கி போட்டிருக்க ட்ரெஸ் ஆகட்டும், இன்றைக்கி சாப்பிட போகிற உணவாகட்டும், அதில் உங்கள் அம்மாவுடைய அன்பும் பாசமும்
உங்கள் அம்மாவுடைய கடின உழைப்பும் அது உள்ளே இருக்குன்றதை நீங்கள் மறந்துடவே கூடாது. இதயபூர்வமாக நேசிங்க. இன்றைக்கி எல்லா குழந்தைங்களும் அம்மாவை கட்டிப்பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து காலமைக்க விடுங்க. உங்கள் அம்மாவுடைய பிறந்தநாள் கொண்டாடுங்க. அவங்களுக்கு எதாவது சேரீ எடுத்து கொடுங்க சேர்த்து வச்சு. தீபாவளி வருதுன்னா காசு சேர்த்து வச்சு தீபாவளிக்கு சேரீ எடுத்து கொடுங்க. எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது அம்மாவுக்கு செய்ய. நீங்கள் ஒரே ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்து கொடுங்களேன், அவ்வளோதான். 3000 முறை உங்கள் அம்மா எல்லாட்டே சொல்லுவாங்க, இது என் பையன் எடுத்து கொடுத்தது, என் பொண்ணு எடுத்து கொடுத்தது, இது என் பையன் எடுத்து கொடுத்தது, என் பொண்ணு எடுத்து கொடுத்தது. அதெல்லாம் ஒரு இன்பம். 100 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த சந்தோஷத்துக்கு ஈடாகாது. அந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தையாவது உங்கள் அப்பா அம்மா கொடுங்க. Once again, may Lord Muruga bless you. Bye from your lovable Papa. I'm not only your Papa, I'm your mom and I'm your close friend. Thank you.